ورحمة الله وبركاته. فترى الذين في قلوبهم مرض يسارعون فيهم. நபியே நீங்கள் பார்ப்பீர்கள், அல்லது எப்படிப்பட்ட நபர்களை என்றால் ஃபீ குலூபிஹிம் மரதுன், அவர்களுடைய உள்ளத்தில் நயவஞ்சகம் என்ற நோய் இருக்கிறதே, அப்படிப்பட்ட அந்த முனாஃபிகீன்களை நீங்கள் பார்ப்பீர்கள். யுஸாரிஊன ஃபீஹிம், அவர்கள் யூதர்களிடத்தில் விரைந்து செல்கிறார்கள். விரைந்து சென்று அவர்கள் கூறுகிறார்கள், யகூலூன நக்ஷா அன் துஸீபனா தாயிரா, நாங்க உங்களுக்கும் சப்போர்ட்டா இருக்கிறோம், அவங்கள்ட்டையும் போய் நாங்க எங்களுடைய விசுவாசத்தை காட்டுறோம். என்ன காரணம்னா, ஒரு காலத்துல போர்ல ஏதாவது நீங்க அடி வாங்கினீங்கன்னா எங்களுக்கு ஒரு காலம் அவங்க உதவுவாங்க, யூதர்கள் உதவுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் சூரத்துல் பக்கரா அதனுடைய ஆரம்ப வசனங்கள் முழுக்க இந்த முனாஃபிகீன்களை பற்றியாகவே இருக்கு. மொத்தம் 4 வகையான மக்கள் இருக்கிறாங்க. ஒண்ணு முஸ்லிம்கள், அடுத்து யகூதிகள், அடுத்து நஸ்ரானிகள், அடுத்து இது போன்ற முனாஃபிகீன்கள். இந்த 4 பேர்ல முஸ்லிம்கள்லையும் ஒரு சில குறைகள் இருக்கும். தொழுகை இல்லாம இருக்கலாம், இந்த தொழுகை இருந்து மற்ற ஏதாவது கொடுக்கல் வாங்கல் மற்ற இதர அமல்கள்ல குறைபாடு இருக்கலாம். 100% பெர்ஃபெக்டா ஒரு சில மட்டும் இல்லாம இருக்கலாம். அங்க பாதுகாக்கணும், அந்த நிலைமைகள் நமக்கு சரியாக ஒன்று. 2வது யூதர்கள் நஸ்ரானிகள், இது 2வது வகை முஷ்ரிக்கீன்கள். இது எல்லாமே ஒரு கேட்டகரியில வருவாங்க. இவங்க எல்லாத்தையும் விட ரொம்ப மோசமானவர்கள் முனாஃபிகீன்கள், நயவஞ்சகர்கள். முஸ்லிம்களாக தங்களை காட்டிக் கொண்டு முஸ்லிம்களுக்கு குடிபிடிக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்தின் பல்வேறு அடுக்குகள் உண்டு. இந்த அடுக்குகள்ல கடைசியா அடித்தளத்துல கடக்கக்கூடியவங்க இங்கதான். அங்க இருந்து அல்லாஹ் நரகத்தின் நெருப்பை ஊற்றுவான். அந்த முனாஃபிகீன்களுடைய அடையாளங்களை பத்தி அல்லாஹ் தஆலா சூரத்து நிசால சொன்னா, இதா காமு இலசலாத்தி காமு குசாலா, தொழுகையில நின்னா பொதுபோக்கா ரொம்ப சோம்பேறித்தனமா நிற்பாங்க. அவங்களுக்கு ஃபஜ்ர் தொழுகிறதும் அவங்களுக்கு இஷா தொழுகிறதும் ரொம்ப கடினமா இருக்கும். இன்னும் முனாஃபிகீன்களுடைய அடையாளம் சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 3 அடையாளம். வைதா ஹத்தஸ கதப, வைதா வஅத அஹ்லஃப, வைதா துமின ஹாஃப. அவனை பேசினா பொய் தான் பேசுவான். வைதா துமின ஹாஃப, அவனை நம்பினால் மாறு செய்வான். வைதா வஅத அஹ்லஃப, வாக்குறுதி கொடுத்தா அந்த வாக்குறுதிக்கு மாறு செய்வான். இந்த 3 நம்மகிட்ட இருக்கா நம்ம பார்க்கணும். முனாஃபிகீன்களுடைய அடையாளங்கள் இந்த 3. பேசினாலே பொய் தான். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், நபியே உங்கள்கிட்ட வருவாங்க, வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்களை பேசுவாங்க. பேசிட்டு அந்த நேரத்துல நீங்க கேட்கலாம், அல்லாஹு தஆலா நெருங்கி விட்டான், ஐயத்திய பில் ஃபத்ஹி, உங்களுக்கு வெற்றியை தருவதற்கும், அவ் அம்ரின் மின் இந்திஹி, இல்லை என்றால் வேறு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு சட்டம் வருவதற்கும். எதற்காக, என்ன காரணத்துக்காக வேண்டி, அவர்கள் மறைத்து வைத்திருந்த அந்த முனாஃபிக் தனத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக வேண்டி, அதன் காரணமாக அவர்கள் கைசேதத்திற்குரியவர்களாக ஆகுவார்கள். அதாவது யாருடைய உள்ளத்துல எதை மறைத்து வைத்திருந்தாலும் அல்லாஹ் வெளிப்படுத்திடுவான். எந்த காலத்துலனாலும் சரி, நம்ம உள்ளத்துல நம்ம நல்லது நினைச்சிருக்கிறோம், அதுவும் ஒரு காலத்துல வெளிப்பட்டு. நம்ம உள்ளத்துல ஒருத்தருக்கு கெடுதல் நினைச்சிருக்கோம், கெடுதி நினைச்சிருக்கிறோம், அதுவும் ஒரு காலம் வெளிப்பட்டுரும். அல்லாஹ் சொல்றா, இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு அவர்கள் தங்களுடைய உள்ள ரீதியாக எப்போது இந்த இஸ்லாம் அழியும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எதை மறைத்து வைத்திருக்கிறார்களோ, மா அசர்ரு, அவர்கள் உள்ளத்தில் மறைத்து வைத்திருந்த ஒன்றை அல்லாஹ் உங்களுக்கு அப்பட்டமாக வெளிப்படுத்தி காட்டுவான். அந்த நேரத்துல மறுமை நாள்ல அல்லாஹ் சொல்றான், உள்ளதீன, மறுமை நாள்ல உள்ளதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்கள் கேட்பாங்க, ஹவுலாயி, இவர்களா, அதாவது நம்ம கூடயே வாழ்ந்துருப்பாங்க. இன்னும் திடீர்னு கேட்போம்ல, அதாவது ஒருத்தன் வீட்டுல எல்லா வீட்லையும் சினிமாவுக்கு போறான், இந்த மற்ற விஷயங்கள்ல மற்ற பாவங்கள்ல ஈடுபடுறான். அவன் ஒரு தவறை செய்யும் போது அது பெருசா தெரியாது, அது சரி, அவன் எப்பவுமே பாவத்திலே உள்ள ஒரு ஆளு.
திடீர்னு தொப்பி தாடிலாம் வச்சு 5 நேரம் தொழுக இபாதத்து, யாரை பார்த்தாலும் என்னது மக்கள்கிட்ட மார்க்க போதனைகள் செய்யக்கூடிய ஒருத்தர். உதாரணத்துக்கு அஜர்த்தே இருக்கிறார். இப்ப நம்மளே என்னைய வச்சுக்கோங்க. இப்போ நான் சினிமா தேட்டரில் நிற்கிறேன், சினிமாவுக்கு படம் பார்க்க போறேன். சினிமா தேட்டர்லேருந்து வெளியில வர்றதை பார்க்குறாங்க. உடனே இவரா அங்க ஊர்ல இருந்துக்கிட்டு எல்லாம் எல்லாமே மார்க்கம் தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, அஜி செய்யறது, என்னுடைய சிறப்புகள் தெரியுமா, அப்படி தெரியுமா, தொழுதா இந்த பார்த்தா எப்படி இருக்கும்? அல்லாஹ் சொல்றான், ஆமனும் ஈமான் கொண்ட மக்கள் அந்த மறுமை நாள் அல்லாஹ் மாஷர் காலத்துல விசாரிப்பான்ல, அப்போ இந்த மக்களுக்கு நரகம்னு டிக்ளேர் பண்ணி வச்சிருப்பான். ஏன்னா இவங்க முனாஃபிகீன்கள். அப்ப இந்த மக்களை பார்த்து மூமின்கள் கேட்பாங்க, அவுலாய் இவர்களா? ஏன்னா இவங்க அந்த அளவுக்கான பேருதலான வாழ்க்கையை வாழ்ற மாதிரி உலகத்துல நடிச்சிருப்பாங்க. நடிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு, அதாவது சொல்லுவாங்கல்ல, தூங்குறவனை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவன் எழுப்ப முடியாது. உதாரணத்துக்கு ஒருத்தன் தூங்குறான், அவனை என்னீங்க காலிது பாய் என்னீங்க அப்படின்னு கூப்பிட்டா, எந்திக்கிறேங்க, ரொம்ப அசதியா இருக்கு, தூங்குறேன், எந்திக்கிறேன் அப்படின்னு பாரு. இங்க தூங்குற மாதிரி நடிக்கிறவன் இருக்கான் தெரியுமா, அவன் என்ன செய்வான், கத்தி கத்தி கூப்பிடுவோம், காலிதுபா என்னீங்க, இப்படி ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கிற மாதிரி, இப்படி பதில் கூட சொல்ல முடியாத அளவுக்கு ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கிற மாதிரி நடிப்பான். இப்ப இங்க அல்லாஹ் தஆலா சொல்ல வர்றது, அவங்க எந்த அளவுக்கு ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நடிப்பாங்க அப்படின்னா, முனாஃபிகீன்கள் முற்றிலும் தொழுகையில பேணுதலா இருக்கிற மாதிரி. தொழுகையில சோம்பேறித்தனம் இருக்கணும், ஆனா தொழுகைக்கு வந்துருவாங்க. இங்க நின்று சோம்பேறித்தனத்தோட நிற்பாங்களே தவிர ஆனா தொழுகைக்கு வந்துருவாங்க. இந்த இடத்துலதான் ஒரு விஷயத்தை கவனத்தில் எடுக்கணும். இஸ்லாத்தை அழிக்க நினைக்க வேண்டும் என்ற முனாஃபிகீன்கள் கூட தொழுகைக்கு வந்துட்டாங்க. ஆனா முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடிய நிறைய மக்கள் இந்த தொழுகை பக்கமே வராமல் இருக்கிறாங்க. முனாஃபிகீன்களை விட நம்ம மோசமா இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம மக்கள், நம்மை சார்ந்த மக்கள்கிட்ட தொழுகையின் பக்கம் அழைப்பு கொடுக்கணும். எப்போ ஒரு மனுஷன் இந்த தொழுகை மற்ற வணக்க வழிபாடுகள் இபாதத்து, குறிப்பா தொழுகை வந்துருச்சோம், அது மற்ற அனாச்சாரமான கேடுகட்ட காரியங்களை ஈடுபட மாட்டான். அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்து, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், இந்த தொழுகை அவனை மானக்கேடான காரியங்களை விட்டும் அருவருக்கத்தக்க காரியங்களை விட்டும் அவனை பாதுகாக்கும் சொல்லிட்டு இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், அக்ஸமு பில்லாஹி ஜஹத ஐமானிஹிம் இன்னஹும் லமஅக்கும், அந்த முனாஃபிகீன்கள் எங்கள்ட்ட சத்தியம் பண்ணாங்களே, அவன் உங்க கூட தான் இருப்போம். இந்த ஆயத்து ஏன் இறங்குச்சுன்னா, அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் என்று சொல்லப்படக்கூடிய இந்த முனாஃபிக் பத்தி நம்ம சொல்லியிருக்கோம். இவன் உஹது போர்க்களத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆள் திரட்டினான். பத்ர் போர்ல 313 சஹாபாக்கள் வந்தாங்க. அதுக்கு அடுத்த வருஷமே நாங்க அந்த போர்ல தோத்து போனதுக்கு பழிவாங்கிறதுக்காக வேண்டி குறைஷிகள் 3000 பேர் வர்றாங்க. இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1000 பேரை திரட்டுறாங்க. எதுல? உஹது போருக்கு. திரட்டும் பொழுது பத்ர் போர்ல ஆள் சேர்த்த மாதிரியே சேர்க்கிறாங்க. அப்ப இந்த முனாஃபிகீன்கள்ல இருந்து ஒரு கூட்டம், நாங்க போருக்கு வருவோம், உங்களுக்கு எல்லா விதமான உதவியும் செய்வோம், நாங்க உங்க கூடயே இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. போர் அடுத்த நாள் ஆரம்பிக்குது. எல்லாரும் வாங்க, உஹது மலை, உஹது குன்று ஒன்று உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தை பார்த்து சொல்லிட்டு நம்ம உஹதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு போர்னா இன்னைக்கு நைட்டு இல்ல நாங்க வரமாட்டோம், எங்களுக்கு லைட்டா உடம்பு சரியில்லை, எங்களுக்கு ஃபங்க்ஷன் வேலை நிறைய இருக்குது, கல்யாண வீட்டுக்கு ஒழுங்கா சொல்லாம இருந்தா எங்களுக்கு அன்னைக்குமாக வெளியூர் கல்யாணம் இருக்குன்னு சொல்லிட்டு போற மாதிரி, இல்ல எங்களுக்கு வெளியில வேலை இருக்குது, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு காலை வாரிட்டாங்க. அல்லாஹ் தஆலா அதற்காக வேண்டியும் இன்னொன்று ஹிஜ்ரி 5ல ஹந்தக் யுத்தம் நடக்குது. ஹந்தக் யுத்தத்துல என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இவங்க திரும்ப திரும்ப இஸ்லாம் வளர்ந்துகிட்டே போகுது. உஹது போர்ல தோல்வி கிடைச்சிருச்சு முஸ்லிம்களுக்கு, அதுக்கப்புறம் இஸ்லாம் வளர்ந்துகிட்டே போகுது. இவங்களை எப்படி அழிக்கிறது அப்படிங்கிறதுக்காக வேண்டி சுத்தி உள்ள யகூதிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்க. அதே போல மக்காவுக்கு போய் அங்க ஏற்கனவே அடிபட்டு இருந்தாங்கல்ல, காயப்பட்டு இருந்தாங்கல்ல, எப்படா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்வோன்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்களெல்லாம் போய் ஒண்ணு சேர்த்து இருக்கிறதுலயே பெரிய போர் 10,000 பேரை கூட்டிட்டு வந்துட்டாங்க. எத்தனை பேரு? பத்ர்ல வெறும் 1000 பேர் எதிரிகள், உஹது போர்க்களத்துல 3000 பேர். இந்த ஹந்தக் அகல் யுத்தம் நடக்கும் பொழுது 10,000 பேர் ஒண்ணு சேர்த்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. யாரு? இந்த கூட்டம். இந்த அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சொல்லுங்க, இந்த முனாஃபிக் கூட்டம் கூட்டிட்டு வந்த பொழுது அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே நீங்க பாக்குறீங்க அவங்க உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு நடிக்கிறாங்க உங்களுக்கு தெரியாது, அல்லாஹ் அப்பட்டமா வெளிப்படுத்தி காமிச்சிட்டான். இன்னொன்னு,
பனு முஸ்தலக்கு போர்ல ஆயிஷா ரலியல்லாஹு இட்டு கட்டினார். அது வரைக்குமே முனாஃபிகீன்கள் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல எண்ணம் தான் வச்சிருந்தாங்க. யாரையுமே அவர் முஷ்ரிக்கு, அவர் உள்ளத்துல ஒண்ண மறைச்சு வச்சிருக்கிறாருன்னு சொல்லல. ஆயிஷா ரலியல்லாஹு கூட்டிட்டு போயிட்டு பனு முஸ்தலக்கு போர் முடிஞ்சு வரும்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹுடைய முத்துமான காணாம போயிருச்சு. அவங்க அதனால அதை தேடும் பொழுது அப்படியே போய் அப்படியே மிஸ் ஆயிட்டாங்க. வரும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு வேற ஒரு சஹாபி அவங்களை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வராங்க. உடனே அந்த சஹாபியோட இணைச்சு பேசிட்டாங்க. பேசி ஒரு மாத காலம் இப்படியே இந்த பேச்சை ஆரம்பிச்சு கொடுத்தது இந்த முனாஃபிகீன்கள் தான், இந்த நயவஞ்சகர்கள் தான். நபிக்கு எப்படியாவது கஷ்டம் கொடுக்கணும்னு. அப்போ வர்ற வழியில ஒரு சஹாபிட்ட இந்த ஒரு கிணறு ரீதியான ஒரு சண்டை வந்துச்சு. யார் முதல்ல தண்ணி எடுக்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கிணறு ரீதியா ஒரு சண்டை வந்துச்சு. அதுல இந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் சொல்லிட்டான், நம்ம ஏன் யாருக்கும் சண்டை வந்துச்சுன்னா அன்சாரிகளுக்கும் முஹாஜிரீன்களுக்கும் அது வரைக்கும் சண்டையே வரல. ஒற்றுமையா தாயா பிள்ளையா பழகிக்கிட்டு இருந்தவங்க. தனக்கு 2-3 மனைவி இருந்துச்சுன்னா ஒரு மனைவியை விவாகரத்து செஞ்சு முஹாஜிரீன்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சவங்க. தனக்கு நிறைய நிலபோகங்கள் இருந்துச்சுன்னா அதுல பாதி மகசூல முஹாஜிரீன்களுக்கு கொடுத்தவங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு மத்தியிலும் முதல் சண்டை வருது. எப்போ? இந்த பனு முஸ்தலக்ல வரும் பொழுது அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் சொல்றான், யகூலூன லஇன் ரஜஅனா இலல் மதீனத்தி லயுக்ரிஜன்னல் அஅஸு மின்ஹல் அதல். கண்ணியமான நம்ம இந்த கீழ்த்தரமான இந்த மக்களை நம்ம ஊர்ல வச்சிருக்கணுமா என்ன? யுக்ரிஜன்னல் அஅஸு மின்ஹல் அதல். இந்த ஊரை விட்டு நம்ம இந்த கயவர்களை வெளியேற்றும். இந்த முகம்மதையும் முகம்மதை சார்ந்தவர்களையும் நபிகிட்ட வந்து கையை பிடிச்சு, நபியே அல்லாஹ்வுடைய ரசூலே அப்படின்னு என்ன சொல்றது? நபியை பார்த்து சொல்றது. ஆனா எங்க அன்சாரிகள்கிட்ட அப்பதான் அந்த அடி வாங்கி அடிச்சது யாருன்னா முஹாஜிரி, மக்கா சஹாபி. அடி வாங்கினது யாருன்னா மதீனா சஹாபி. இவங்கள்ட்ட கொளுத்தி போட்டாதான் கரெக்டா இருக்கும். இந்த விஷயத்தை பார்த்த உடனே இது வந்து ஒரு சஹாபி சொல்றாரு, யார சொல்ல உங்களை பத்தி இப்படி சொல்றாரு, உங்களை ஊரை விட்டு வெளியில பத்தணும்னு சொல்றாரு, நீங்க வந்ததுனால மதீனால ரொம்ப குழப்பம் நடக்குது, நீங்க எப்போ ஊரை விட்டு வெளியில போகணும்னு சொல்றாரு. ரசூலுக்கு முன்னாடி ஒண்ணு பேசுறது, ரசூலுக்கு பின்னாடி ஒண்ணு பேசுறது. இந்த செய்தியை வந்து அறிவிச்சதுக்கு அப்புறம் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பல. அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலுக்கு வயசு கூட, ரொம்ப வயசு. இந்த வயசு கூடுன ஆளே இந்த சின்ன வயசு வந்து குற்றம் சொல்ற சஹாபிக்கு வயசு கம்மி. அந்த சஹாபியுடைய பேரு என்னங்கிறதெல்லாம் தெளிவா சொல்றேன் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்கள்ல. அப்போ இந்த விஷயத்தை சொல்ற நபி நம்பல, பொய் சொல்லாத பண்ணிட்டான். அந்த சஹாபிக்கு வழி தாங்கல. ஏன்னா நம்ம உண்மையை சொல்றோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ப மாட்டேங்கிறாங்க. உடனே அல்லாஹ் தஆலா அப்பந்தான் 27வது ஜுஸ்னுடைய ஜும்ஆ சூராவுக்கு அடுத்த சூரா சூரத்துல் முனாஃபிகூன், அதை எடுத்து நீங்க படிச்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ். வீட்டுக்கு போனீங்கன்னா சின்ன சூரா தான், 2 பக்கம் தான். சூரத்துல் முனாஃபிகூன் நயவஞ்சகர்கள் என்ற ஒரு சூரா. முழுக்க அல்லாஹ் இவனை பத்தி தான் பேசுவான். யாரு? இந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல், இந்த முனாஃபிகீன்களுடைய தலைவன் என்ன பேசலாம் அப்படியே முழுமையா அல்லாஹ் பேசிட்டு வருவான். அது அல்லாஹ் தஆலா அப்பட்டமா வெளிப்படுத்தி காமிச்சிட்டான். இவன் முனாஃபிக். ஊர்ல சரியான பிரச்சனை உண்டாயிருச்சு. இந்த முனாஃபிக் யாரும் நல்லா வெளிப்படுத்திட்டான், மறைச்சு வச்சுதான் அல்லாஹ் வெளிப்படுத்திட்டான். இப்ப இவங்களுடைய மகன் இருந்தாங்க, அவங்க பேர் அப்துல்லா, அவங்க பேரும் அப்துல்லா, இவன் பேர் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல், இவனுடைய மகன் பேர் அப்துல்லா. நபிட்ட வந்து யாரும் நீங்க இப்ப சொல்லுங்க, என் தந்தையினுடைய தலையை வெட்டி எடுத்துற, இவ்வளவு முனாஃபிக்கா இருக்கிறான், அவனை நான் சும்மா விட மாட்டேன். கடைசியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணுமே செய்யல, விட்டுட்டாங்க. அவனுக்கு ஒரு இயற்கை மரணம் வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸா தொழுகை வைக்க போகணுங்கிறாங்க. உமர் அலி எல்லாம் வேண்டாங்கிறாங்க. இந்த சம்பவம்லாம் நடந்தது உங்களுக்கு தெரியும். உமர் அலி எல்லாம் இல்லை, யாரும் சொல்ல நீங்க ஜனாஸா தொழுகை வைக்க போக கூடாது, ரொம்ப கேடுகட்ட ஆளு, அவங்க நீங்க ஜனாஸா தொழுகை வச்சீங்கன்னா முஸ்லீம் மாதிரி ஆயிடுவாங்க. அல்லாஹ் தஆலா வஹி இறக்கிட்டான். வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத்த அபதன் வலா தகும் அலா கபரி. நீ அவன் கபர் பக்கத்துல கூட போகக்கூடாது, அவனுக்கு ஜனாஸா தொழுகை நடத்தக்கூடாது அல்லாஹ் சொல்லிட்டான். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இருந்தாலும் தந்தை இல்லை, இறந்து போனதுக்கு அத்தா இல்லை, முனாஃபிக்கீனா இருந்தாலும் அந்த ஒரு பாசம். உடனே அந்த அப்துல்லா ரலியல்லாஹு வந்தாங்க. யார் ரசூலல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிக்கீன்கள் மீது எவ்வளவு கருணையோடு இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் உதாரணம். வந்தாங்க. யார் ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் தந்தை இறந்து போயிட்டாரு, அவர் முனாஃபிக்கீன் தான், அவர் நயவஞ்சகர் தான், இருந்தாலும் உங்க மேல அங்கிய, உங்க மேல நீங்க போட்டிருக்கக்கூடிய அந்த ஜிப்பாவை தாங்க, தந்தீங்கன்னா என் தந்தை அவருக்கு அதாபு தான், அது எனக்கு தெளிவா தெரியுது. உங்களுடைய அந்த மேல் அங்கி எங்க தந்தையினுடைய கபூர்ல நான் போட்டுறேன் அடக்கம் பண்ணும்போது, அதன் காரணமா நீங்க ஜனாசத்துலும் வைக்கதான் வரக்கூடாதுன்னு நல்லா கட்டளை இருந்தான். உங்க ஜிப்பாவையாவது தாங்க. ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு சஹாபாக்கெல்லாம் காத்துக்கிட்டு இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல் அங்கியை கலட்டி கொடுத்தாங்க. இது என்னன்னா அவருக்கு அதாபு தான்,
நரகத்தின் அடித்தளத்தில் இருக்கக்கூடியவன் தான். ஆனால் தன் இஸ்லாத்தை ஏற்றுவிட்ட ஒருவர் தன் தந்தைக்காக வேண்டி இந்த உதவியவாறு செய்யுங்க யாரும் சொன்ன உடனே ஜிப்பாவை கட்டி கொடுத்தான். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்ல வர்றது, அவர்களுடைய நிலைமைகளை இம்மையிலேயோ மறுமையிலேயோ நாம் அப்பட்டமாக வெளிப்படுத்துவோம். முனாஃபிகளுடைய அடையாளம்னு சொன்னமே, இந்த ஃபஜ்ர் தொழுகிறதும் இந்த இஷா தொழுகிறதும் கஷ்டமா இருக்கும், தொழுகையில நின்னா சோம்பேறித்தனமா இருப்பாங்க, பொய் சொல்லுவாங்க, வாக்குக்கு மாறு செய்வாங்க, ஏதாவது அமானியம் ஒப்படைத்தால் அதுக்கு மாறு செய்வாங்கன்னு. இந்த பண்புகள் நம்மகிட்ட இருந்தா நம்ம சீர்திருத்தி கொள்ளணும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஆயத்துகளில் இருந்து என்ன படிப்பினை தரக்கூடிய விடயங்களை பெற்றிருக்கிறோமோ அதை வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தல் புரிவாராக. வாஹிரு தஅவானா